கேட்டா நீங்க வண்டி ஓடிட்டு இருக்கீங்க எந்திரச்சு ஓடி போயிட கூடாதுல, அதனால லாக் பண்ணி உள்ள உட்கார வைங்க. அதுக்கு எப்படியா? வீடியோ எடுத்து மட்டும் போட்டு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா S70, இது ஒரு குட்டி வண்டிங்க. இப்போ அஸ்திவாரம் எடுத்துருக்காங்க, புட்டிங் காங்கிரீட் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வந்து குழியை மூடி கொடுக்கணும்னா இது சிம்பிளா உள்ள போய்க்குங்க. இண்டஸ்ட்ரீஸ்குள்ள போயிட்டு வரதுக்கு ரொம்ப சிம்பிளான இதுங்க. டிப்பர் லோடிங் அங்க எல்லாமே முடிச்சிட்டீங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் நிக்கணும்னா இந்த வெஹிக்கிள் நாங்கள் அது பேக் ட்ராப்லேயே ட்ரைனிங் கொடுத்துருவோம். S450ங்க. இதை விட கொஞ்சம் பெரிய மிஷின். இந்த பாப்கேட் கம்பெனிலேயே நம்மளுக்காக ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வந்து 5 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 180 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குதுங்க. ஈஸியா டிப்பர் லோட் எப்படி போடுறதுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குழி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த குழி எடுக்கிறது எப்படிங்கிறதுக்காக ஒரு அட்டாச்மெண்ட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஆளை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 200 குழி 300 குழி ஒரு நாள்ல போடுறதுங்கிறதுல வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் அதிகபட்சமே 2 நிமிஷத்துல ஒரு குழி போட்டு போயிடும். அப்ப யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரத்துக்கு 30 குழிங்கிறது சாதாரணமா போட்டு போயிடும். 10 பேர் வந்து சேர்ந்து செய்யற வேலையை ஃபுல் டேல உங்களுக்கு வந்து இந்த குழி போட்டு கொடுக்குற மிஷின். ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள போயிட்டு எக்ஸ்கவேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குங்க. சேம் S450லயே இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதனோட டிக்கிங் ஒர்க் இது எல்லாமே வந்து ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள சின்ன பில்டிங்குள்ள பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குங்க. ஒரு பாறை வருது, நீங்க டிச் எடுத்துட்டு இருக்கிற போது அதை வந்து பிரேக் பண்ணி கொடுக்கறதுக்காக பிரேக்கர் அட்டாச்மெண்ட்ஸும் இதுலயே அட்டாச் பண்ணிக்கலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த 15 நாள் ட்ரைனிங் பீரியட்ல நம்ம சொல்லி கொடுத்துறோங்க. நெக்ஸ்ட் பேட்ச் நீங்க வரணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா நம்பி வாங்க. இந்த அளவுக்கு நீங்க நிறைய கத்துக்கிட்டு போகலாம். இன்னொரு பிரைவேட் ஐடிஐல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எந்தெந்த ஏரியால இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறத பற்றி நம்ம கேட்கலாம். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கங்க. உங்க ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகத்தோட இருக்கீங்க. ப்ரோ நீங்க வாங்க, உங்களை தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க ப்ரோ? புதுக்கோட்டை. புதுக்கோட்டை அறந்தாங்கி பக்கத்துல மாணிக்க வாசகருடைய கோவில் பக்கத்துல. அங்கிருந்து நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு. அங்கெல்லாம் எந்த ஒரு ஐடியும் இந்த மாதிரி உங்களுக்கு இல்லையா? இல்ல சார், இந்த மாதிரி எங்கேயும் பண்ணல சார். எங்க இல்ல. 15 நாள் ட்ரைனிங் குவாலிட்டியா தராங்க. அதனால நீங்க அங்கிருந்து இங்க வந்திருக்கீங்க. இப்போ நீங்க எத்தனை நாள் ஆச்சுங்க இங்க வந்து? இங்க வந்து இதோட 13 நாள். எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிருக்கீங்க? ஃபுல்லாவே லைன் பண்ண மாதிரி. ஃபுல்லாவே லேர்ன் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஜேசிபி கொடுத்தா உங்களால கிளியரா நீங்க பண்ண முடியுமா? பண்ண முடியும். கத்துக்கிட்டீங்க. தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இங்க வந்து ட்ரெயின் அப் பண்ணலாங்களா? உங்களுடைய சஜஷன்? பண்ணலாம் சார், தாராளமா பண்ணலாம். நீங்க மேரிடா ப்ரோ? இல்ல சார், அன்மேரிட். சார் உங்க பேருங்க சார்? என்னோட பேரு. நீங்க எந்த ஊருங்க சார்? பாண்டிச்சேரி. நீங்க மேரிடுங்களா சார்? ஸோ இப்போ நீங்க ஃபேமிலியை விட்டு நீங்க தனியா வந்து இது லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார்? டிப்ளமா சேஃப்டி. ஓகே. இது கத்துக்கணும்னு ஆர்வம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு பிடிச்சிருந்து என்னோட லைஃபுக்கு. அதனால வந்து ஓகே. நீங்க ஏதாவது ஜாபுக்கு போயிட்டு இருந்தீங்களா சார்? போயிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் இது சுயமா தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கீங்களா சார்? உங்க பேருங்க? சார் சரண். கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர் ரெகுலரா போயிட்டு வந்துடுறீங்களா? ஆமாம் சார், ரெகுலராக போயிட்டு வந்தாங்க. என்ன படிச்சிருக்கீங்க சார்? பிபிஏ முடிச்சிருக்கோம். பிபிஏல தமிழ் தானே எடுத்திருக்கீங்களா இல்லை இங்கிலீஷுங்களா? சார் தமிழ் தான். தமிழ் தான். சார் நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல பொறுத்த அளவுக்கு நம்ம படிக்கும் போதே தெரியும் இது சார்ந்து நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீங்க படிக்கும் போதே ஏதாவது? நான் வந்து 12th முடிக்கும் போதே இந்த நிறைய கரிக்குலர்ஸ் பண்ணுவேன். சரி ஏதோ பேசிக்கா ஒரு டிகிரி இருக்கட்டுமே தான் நான் பிபிஏ பண்ணோம். ஓகே. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய எனக்கு மெயின் வந்து சுய தொழில் செய்வோம் அப்படின்னு பார்த்துட்டு நான் ஒரு இன்ஸ்டால வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு நிறைய ஜாப்லாம் பார்த்தோம். சுயமா வியாபாரம் பண்ணோம், அதுன்னு பண்ணோம். இன்னைக்கு எல்லாமே லாஸ்ட் பர்சன்டேஜ்ல போயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன பிளேஸ்மெண்ட்ல இருக்குன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஹைட்ராலிக் ஃபீல்டு வந்து என்னைக்குமே டவுன் ஆகுது. இன்னைக்கு வர சென்சார் ரீதியாகவும் இன்னைக்கு எல்லாமே ஓவராலா பிக்கப் ஆகுதும், இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். நிறைய டெக்னாலஜி வளர நிறைய மிஷின்ஸஸ் வர டெக்னாலஜி வளர நிறைய இருக்கும். அன்னூர் ஐடி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு இதாக சொன்னாங்க. ரெண்டாவது வந்து பிளேஸ்மெண்ட் 15 days ஒரு ட்ரைனிங் ஒரு சென்டர் கொடுக்குதுன்னா அது வந்து எல்லாத்தினாலும் கற்றுக்க முடியாது. இவங்க வந்து பர்ஃபெக்டா அடிச்சு சொல்ற மாதிரி ஒரு இது சொன்னாங்க. சரின்னு சொல்லி போட்டு உள்ள வந்து அட்மிஷன் பண்ணோம். அது பண்ணதுக்கு அப்புறம் 15 days வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்பவே ஒரு எங்களையே கடந்து நாம ஒரு ஆப்ரேட்டர் ஆயிட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட தாண்டியுமே கூட இருந்து இந்த மிஸ்டேக் நீங்க பண்றீங்க, இப்படி எப்படி பண்ணுங்க அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு டீச்சர் எப்படி இருந்து சொல்லி கொடுப்பாங்க, அந்த எல்கேஜி யூகேஜி போறவங்க எப்படி சொல்லி தருவாங்களோ அந்த மாதிரி பொறுமையா சொல்லி தர வந்து பெரிய மெயின் ஒரு பர்ஃபெக்ட். அதுதான் எனக்கு பிடிச்ச விஷயங்க. ரெண்டாவது என்னன்னா
வெளியிருந்து வர்றவங்களுக்கு சேஃப்டியா தங்கறதுக்கு இங்க ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃப்ரீ தான். இங்க என்ன மெயினா சார்ஜ் பண்றாங்கன்னா, இங்க வெஹிக்கிளுக்கு மட்டும் டீசல் சார்ஜ் மட்டும் பண்றாங்க. அது வந்து 5000 ருபீஸ் பண்றாங்க. மற்றபடி எல்லாம் இதை பண்றாங்க. ரெண்டாவது என்ன, 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 16வது நாளே இங்க இருந்து நிறைய பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. நிறைய பேர் மிஷின்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்ககிட்ட ஆப்ரேட்டர்ஸ் இல்லாம இருப்பாங்க, அவங்கள வர வச்சு நம்மளை பத்தி சொல்லி அவங்ககிட்ட இப்படி ரொம்ப இன்னைக்கெல்லாம் போய் ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனில போய் நம்மளா போய் ஜாயின் பண்ணி ஒரு ஆப்ரேட்டர் கிட்ட வந்து இன்னொரு கத்துக்க முடியாது. இவங்க இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்து நம்மளுக்கு ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் வாங்கி தரும்போது, இன்னைக்கு பிபிஏ முடிச்சு எம்பிஏ முடிச்சவங்களுக்கு கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் கிடைக்காத நூல்நிலை இது நடந்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இந்த அன்னூர் ஐடி பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சார். சூப்பர் சார், நிறைய சொன்னீங்க. ஓகே, இப்போ நீங்க எந்த ஊர் வந்திருக்கீங்க ப்ரோ? கள்ளக்குறிச்சி, விழுப்புரம். ஓகே, உங்க பேரு? சதீஷ். சதீஷ். நீங்க மேரிடா ப்ரோ? இல்ல மேரிட், வேலை முடிச்சிட்டு போய் பார்த்துட்டு ஓகே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th வரைக்கும் சார். 10th. வேற எங்கயாவது வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? வேற எங்கேயும் போகல சார், வீட்ல தான் இருந்த அப்புறம் பார்த்துட்டு. ஓகே, இப்போ ஓரளவுக்கு லைன் பண்ணிட்டீங்களா? ஓரளவுக்கு கத்துக்கிட்டேங்க சார். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. உங்க பேரு ப்ரோ? என் பேர் நவீன்குமார், நான் தருமபுரி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். ஓகே, தருமபுரி. எல்லாருமே வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஓகே ப்ரோ, நீங்க என்ன ஆம்பிஷனோட வந்திருக்கீங்க? நான் வண்டி தனியாக எடுக்கலான்னு ஒரு ஐடியா. காலேஜ் முடிச்சுட்டு, காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், பிகாம் செகண்ட் இயர் முடிச்சுட்டு அப்படியே ஆப்ரேட் ஆகிட்டு வண்டி எடுக்கலான்னு ஒரு மைண்டு. ஓ, அதுக்காக வந்திருக்கீங்க. சொந்தமா நீங்க ஓனர் ஆகணுங்கிற மைண்ட்ல தான் வந்திருக்கீங்க. ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்க பேரு ப்ரோ? என் பேர் சிவசங்கரன், புதுக்கோட்டையில. என்ன பேருங்க? சிவசங்கரன். சிவசங்கரன். ஓகே, என் பேர் சிவச்சந்திரன். ஓகே, எந்த புதுக்கோட்டை தானே நீங்க? புதுக்கோட்டை. ஓகே ஓகே ப்ரோ. உங்களோட ஃபியூச்சர் பிளான்? எங்களது ஓனர் ஆகலாம். நீங்களும் ஓனர்? வேற லெவல் ப்ரோ. உங்க பேருங்க? நான் ஜீவன், திருப்பூர்லேருந்து வரேன். ஓகே, பக்கத்துல தான். ஆமாம். ஓகே, நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஜாப்பு, அதுவும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாப் இது. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து நான் 10th முடிச்சிருக்கேன். ஓகே, இந்த ஃபீல்டு வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட், அதனால இங்கே வந்தேன். ஏன்னா ஏன் இந்த இடத்துக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து எல்லாம் வராங்கன்னா, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட பண்ணுறது இவங்க ஒரு ஆள் மட்டும்தான், அன்னூர் ஐடி. நிறைய பேர் பண்றாங்க, அவங்க வந்து கார்டு மாதிரி போட்டு கொடுப்பாங்க, ஆனா அது வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது. நிறைய பேர் அது தெரியாம பணம் கட்டி ஏமாந்துருவாங்க. இவங்க மட்டும்தான் கரெக்டா டீசல் சார்ஜ் மட்டும் வாங்கிட்டு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட பண்ணி கொடுத்து பிளேஸ்மெண்ட்டும் பண்ணி தந்துடுறாங்க. அதனால இது ஒரு பெனிஃபிட். அதனால தூரத்துல இருந்து வர்றவங்களுக்கு 5000 எல்லாம் முடிச்சிடுறாங்க. அதனால இது ஒரு நல்ல எல்லாத்துக்கும் சக்சஸ்ஃபுல்லான இடம். தேங்க்யூ ப்ரோ. உங்க பேரு ப்ரோ? மாறி. ஓகே, நீங்க எந்த ஊருங்க? திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல். வேணு பிரியாணி எல்லாம் நிறைய சாப்பிட்டுருப்பீங்க. ஓகே ப்ரோ, உங்களை பத்தி சொல்லுங்க. நான் வந்து ஜேசிபி கத்துக்கிட்டீங்களா? உங்க வயசு ப்ரோ? 23. 23 ரொம்ப யங் ஏஜ்லயே நீங்க வந்திருக்கீங்க. இன்னொரு 5 இயர்ஸ்ல நீங்க ஓனர் ஆயிருவீங்களா? ஆல் தி பெஸ்ட். ஸ்கிட் ஸ்டேரில் வருங்க. இது பார்த்தீங்கன்னா S70. இது ஒரு குட்டி வண்டிங்க. இப்போ ஒரு 3 அடி ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடியதில் வந்து உள்ளே நீட்டாக போயிட்டு ஒரு மண் எடுக்கிறதாகட்டும், இல்லை வந்து ஒரு குழியை மூடி கொடுக்கணும். ஒரு எந்த மாதிரி ஏரியான்னு கேட்டிங்கன்னா, இப்போ அஸ்திவாரம் எடுத்துருக்காங்க, புட்டிங் காங்கிரீட் எல்லாம் முடிச்சிட்டாங்க, அந்த இடத்துல வந்து குழியை மூடி கொடுக்கணும்னா இது சிம்பிளாக உள்ளே போய்க்குங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே போயிட்டு வரதுக்கு ரொம்ப சிம்பிளான இதுங்க. டிராக்டர் லோடிங்க்கு இது ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுக்கக்கூடிய வெஹிக்கிளுங்க. இதுக்கான ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 நாள் ட்ரைனிங்லேயே இன்க்ளூடட். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜேசிபி ஆப்ரேட்டர் நீங்கள் ஓட்டிட்டு இருக்கிறீங்க. இருக்கிற போது மீன் வயல் அங்க வந்து டிப்பர் லோடிங் அங்க எல்லாமே முடிச்சிட்டீங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் நிக்கணும்னா இந்த வெஹிக்கிள் நாங்க அதுக்குள்ளே பேக் டிராப்லயே ட்ரைனிங் கொடுத்துருவோம். அது இல்லாம பக்கத்துல நிக்கிறது பாத்தீங்கன்னா S450ங்க. இதை விட கொஞ்சம் பெரிய மிஷின். இந்த பாப்கேட் கம்பெனிலேயே நம்மளுக்காக ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினரி பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசு. இதுல வந்து 5 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல 180 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குதுங்க. இதுல வந்து நம்ம வந்து சாயில் லோடிங் மட்டும் இல்லாம டிப்பர் லோடிங்கான தனி ஒரு அட்டாச்மெண்ட், ஈஸியாக டிப்பர் லோட் எப்படி போடுறதுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குழி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குழி எடுக்கிறது எப்படிங்கிறதுக்காக ஒரு அட்டாச்மெண்ட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக தோட்டங்காட்டுக்குள்ளெல்லாம் வந்து மரம் நெட்டணும்னா, தென்னம்புள்ள நெட்டணும்னா ஒரு 3 அடி 4 அடி குழி எடுக்கணும்னு நினைப்போம். ஆளை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 200 குழி 300 குழி ஒரு நாளில் போடுறதுங்கிறதுல வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் அதிகபட்சமே 2 நிமிஷத்துல ஒரு குழி போட்டு போயிடும். அப்போ யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரத்துக்கு 30 குழிங்கிறது சாதாரணமாக போட்டு போயிடும். ஒரே ஒரு மேன் பவர் இந்த மிஷினோட வந்தாருன்னா இவ்வளவு ஈஸியாக ஒரு குழியை போட்டு கொடுத்துட்டு போகிற அளவுக்கான வாய்ப்பு இந்த மிஷினரிஸ்ல இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து சேர்ந்து செய்யற வேலையை ஒரு ஃபுல் டேல உங்களுக்கு வந்து இந்த குழியை போட்டு கொடுக்குற மிஷின். ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள போயிட்டு எக்ஸ்கவேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குங்க. சேம் S450லயே இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதனோட டிக்கிங் ஒர்க் இது எல்லாமே வந்து ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள சின்ன பில்டிங்குள்ள பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரேக்கர் அந்த சைடு வச்சிருக்காங்க. பிரேக்கர் பாத்தீங்கன்னா காங்கிரீட்ஸ், மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு பாறை வருது நீங்க டிச் எடுத்துட்டு இருக்கிற போது அதை வந்து பிரேக் பண்ணி கொடுக்கறதுக்காக பிரேக்கர் அட்டாச்மெண்ட்ஸும் இதுலயே அட்டாச் பண்ணிக்கலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த 15 நாள் ட்ரைனிங் பீரியட்ல
நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பெரிய டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆப்ரேட் ஈஸியாக பண்ணிடுவாங்க. கழட்டி மாட்டுறது தான் பெரிய டாஸ்க். அந்த கழட்டி மாட்டுறதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்ஸையும் கழட்டி மாட்ட வச்சுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ச் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நம்பி வாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு போகலாம். சார் நம்ம பண்ணிட்டு இருக்கிற சர்டிஃபிகேட் ஸ்கில் இந்தியா சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் சார். இந்த சர்டிஃபிகேட் வந்து NSDC, NCVET, அதுக்கப்புறம் ஸ்கில் இந்தியா இவங்க எல்லாருமே கம்பைன் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. IESC கூட. IESC தான் வந்து அசஸ்மெண்ட் பாடி நின்று நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் ஏஜென்சியா இருக்குதுங்க. அசஸ்மெண்ட் பாடியிலிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வருவார் ஃபைனல் டெஸ்ட்டுக்காக. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 30 பேர் சேர்ந்தோடனே அவர் வந்து ஃபைனல் டெஸ்ட் நடத்துவார். ஒவ்வொருத்தர்கிட்டே பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெசேஜ் கொஸ்டின்ஸ் கேட்பாரு, டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்பாரு, மெயின்டெனன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாரு. அதே மாதிரி அதை எல்லாமே செஞ்சும் காட்ட சொல்லுவார். PPE கிட்டுனா PPE கிட்டு கண்ணளவில் பார்த்துட்டுலாம் அவர் விட்டுட்டு போக மாட்டார். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா PPE கிட்டு எப்படி நீ வந்து உடம்புல மாட்டுவ ஒவ்வொன்றையுமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்னு நீ எப்படி பார்ப்ப, வாக் அரவுண்ட் இன்ஸ்பெக்ஷன் எப்படி வண்டியை சுற்றி வந்துட்டு சும்மா நடந்து வந்துட்டா மட்டும் பத்தாது. ஆயில் லீக்கேஜ் ஒரு டிராப் இருந்தாலும் எப்படி வந்துச்சு எதைங்கிறத அனாலிசிஸ் பண்ற அளவுக்கு அவர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாருங்க. அந்த அளவுக்கு நாங்களும் ட்ரெயின் பண்ணிடுறீங்க. இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே MNC கம்பெனிக்குள்ள கான்ட்ராக்டர்ஸ்க்கு இதுகளுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரோட் கான்ட்ராக்ட் மற்றதுக்கு எல்லாமேங்க. இது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி ஹைட்ராலிக் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஹைட்ராலிக் லைசன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் முழுமையான ஆப்ரேட்டராக ஃபுல்ஃபில்மெண்ட் ஆவீங்க. அப்படி ஹைட்ராலிக் லைசன்ஸ் எடுக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அசம்பாவிதம் நடக்குதுங்கிற போது ஒரு கிளைம், இன்சூரன்ஸ் கிளைம் மற்றதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஹைட்ராலிக் லைசன்ஸ் ரோட் ரன்னிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர் ஸ்டேட்ஸ் நீங்கள் ஓட்ட போகிறீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் பேருங்க? நீங்கள் இங்கே ட்ரைனராக இருக்கீங்களா? நான் ட்ரைனராக. எப்படி சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க? பேசிக் எப்படி சொல்லி தரீங்க? ஃபஸ்ட்டு பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் பார் வந்து கீழே டவுன் பண்ணும், கொஞ்சம் ஃபோர்ஸாக டவுன் பண்ணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் அண்ட் இப்போ வந்து நல்ல இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, தைரியமா. தூக்குறது வந்து பார்த்தீங்கன்னா காலில் இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து இந்த சைடு பெடல் பார்த்தீங்களா? இது வந்து மேலே இந்த சைடு அழுத்தினீங்கன்னா மேலே போகும். நான் நவுந்துடுறேன், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து கீழே அழுத்தினீங்கன்னா மேலே வரும், ரெண்டு அழுத்தினீங்கன்னா கீழே வரும். ஓகேங்களா? ட்ரை பண்ணுறேன். பேலன்ஸ் பண்ண போயிருக்கேன். மேலே வச்சுட்டு இந்த வண்டியை மூவ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி பேலன்ஸ் ஆகும். வெயிட் பேலன்ஸ் ஆகிருக்காதுங்க. இது மட்டும் சைட் பெடல் மட்டும் அப்படியே இந்த சைட் நார்மல் வரது எப்படி சார்? இந்த சைடு பெடல் லெஃப்ட் பெடல். ஃபோர் வீலர் ஓட்டி வச்சுருக்கேன் நீங்கள். ஒரு வீலர் ஓட்டி மூவ் பண்ணி சார் அப்படியே ஸ்டாப் பண்ணி சீட் பாரு இப்படி உங்கள் பக்கமாக இழுத்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஏன்னா இது எதுக்கு நீங்க வண்டி ஓடிட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு ஓடி போயிடக்கூடாதுல்ல, அதனால லாக் பண்ணி உள்ள உட்கார வைக்கிறேன். அதுக்கு எப்படியா சார்? ஃபோர் வீலர் நீங்க ட்ரைனிங் எடுத்தாச்சு, இது வரைக்கும் டச் பண்ணல. நீங்க ஃபோர் வீலர் ஓட்டியாச்சு. எத்தனை ஸ்டூடெண்ட்டை நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் 10 பேர், 70 பேர் பக்கம் பண்ணிடுறோம். இப்போ நிறைய விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிங்க. நான் படித்தது BA வரலாறு, உங்களுக்கு தெரியும், இவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் BA படித்தா வேலை வாய்ப்புங்கிறதே கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுய தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே எடுத்துக்கணும்.
எடுத்துக்கிட்டு கற்றுக்கிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்கணும். இந்த ஐடிஐ வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக மட்டும் வரல, எல்லாத்துக்குமே இது பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன், உங்களுக்காக வந்தேன். சரிங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.